வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவா இன்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முதலாவது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட பூமியின் புகைப்படங்களையும் ஆக்சின் 4 விண்வெளி திட்டம் பற்றிய ஒட்டு வில்லைகளையும் பிரதமரிடம் அவர் வழங்கினார். சுபான்ஷு சுக்லாவை பாராட்டும் வகையிலான விவாதங்கள் இன்று மக்களவையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கண்டித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து எவருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் ஆணையத்திடம் முறையீடு செய்வதே முறை என்றும் அவர் கூறியுள்ளார். புதிதாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 2 தவணைகளாக 15,000 ரூபாய் வரையிலும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவர்களுக்கு இத்தகைய ஒவ்வொரு வேலைவாய்ப்பிற்கும் மாதம் 3,000 ரூபாய் அளவிலும் ஊக்கத்தொகை வழங்கும் வகையிலான பிரதமரின் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்ட இணையதளம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆயுர்வேதம் மூலமான குழந்தைகளின் உடல்நல பராமரிப்பு குறித்து மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் தேசிய கருத்தரங்கு புதுடெல்லியில் தொடங்கியுள்ளது. குழந்தைகளின் உடல்நல பராமரிப்பில் ஆயுர்வேத ஞானம் புதிய பரிணாமங்களை வழங்க முடியும் என்று ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இம்மாநாட்டிற்கான செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கோரிமேட்டில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி மற்றும் 4 கையடக்க எக்ஸ்ரே உபகரணங்களை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.